கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா? ஃபெஸ்டிவல் ஆஃபர், 10% டிஸ்கவுண்ட், பை மோர் சேவ் மோர், இதெல்லாம் ஓடோ வெப்சைட்டில் ஈஸியாக கான்ஃபிகர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் கூப்பன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் டெலிவரி மெத்தட்ஸ் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து வெப்சைட்குள்ளே போயிடுறேன். வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ நான் கான்ஃபிகரேஷனில் செட்டிங்ஸ் போயிடுறேன். இதில் வந்து இங்கே டிஸ்கவுண்ட்னு டைப் பண்ணுங்கள். இங்கேயே உங்களுக்கு வரும் ப்ரமோஷன் அண்டு லாயல்ட்டி கிஃப்ட் கார்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை நான் டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வெப்சைட்குள்ளே போகிறேன். இதில் இ-காமர்ஸில் டிஸ்கவுண்ட் அண்ட் லாயல்ட்டி அப்படின்னு ஒன்று வந்துருச்சு இல்லையா? நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டெஸ்ட்டுக்காக மட்டும் ஒன்று இருக்குது. நான் நியூ கொடுத்துட்றேன். இது வந்து எதுக்கான ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு தீபாவளி சேல், சம்மர் ஆஃபர், இல்லை நியூ கஸ்டமர் ஆஃபர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து தீபாவளி சேல் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் டைப் என்ன அப்படின்றது கொடுக்கணும். இங்கே கூப்பனா, லாயல்ட்டி கார்டா, இல்லை டிஸ்கவுண்ட் கோடா, பை எக்ஸ் கெட் ஒன், அதாவது பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து கூப்பன் கொடுக்கறதா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட், அதாவது இந்த தீபாவளி சேல் வந்து என்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன டேட் வரைக்கும் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நான் வந்து இன்னைக்கு டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, இல்லைன்னா நான் நேற்று டேட் கூட கொடுத்துக்கிறேன். நேற்று டேட்லேருந்து எண்டு டேட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 31 ஜூலை வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். லிமிட்டட் யூசேஜா அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், 2 வாட்டி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் லிமிட்டட் யூசேஜும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் பார்ட் இருக்கும், கண்டிஷனல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் குவான்டிட்டி எத்தனை வாங்கணும், ஒரு குவான்டிட்டி வாங்கினா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர் ஆர்டருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களா, பர் ருப்பீஸ்க்காக கொடுக்குறீங்களா, இல்லை பர் யூனிட் பெய்டுக்காக? நான் வந்து பர் ஆர்டருக்காக கொடுக்குறேன்ற மாதிரி போட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி கொடுத்துக்கலாம். இங்கே நான் வந்து கூட்ஸ் அப்படின்றது கொடுத்துட்றேன். இங்கே ப்ராடக்ட் டேக் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த டேகை வச்சும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். இங்கே வந்து ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ வந்து மென்ஸ் ஷர்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா? அதில் எஸ் சைஸ்க்கு மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லா சைஸ்னால் எல்லா சைஸும் நீங்கள் சேர்த்து கொடுக்கணும். ஸோ சேமஸ் நான் வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படின்ற டேக் இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன், அதாவது பை ஒன் கெட் ஒன் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை நான் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். இங்கே வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ன ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ஒரு குவான்டிட்டி என்ன ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல வந்து இதுக்கு, அதாவது மென்ஸ் ஷர்ட் வாங்கினா இப்போ போலோ நெக் டிஷர்ட் வந்து ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கிரெடிட்டு அப்படின்ற மாதிரி கணக்கு தான். ஸோ இப்படி தான் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ரூல், அதுக்கு ரிவார்டு என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத கொடுத்துட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு, நான் இப்போ வந்து ஷாப்புக்குள்ளே போய்க்கிறேன். இன்னொரு பேஜில் வந்து நான் நம்மளோட இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிஷர்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ நான் இதில் போயிட்டு பை நவ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் டிஷர்ட் எஸ் சைஸ் வாங்கினா இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் டிஷர்ட் அப்படின்றது வந்து இங்கே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் செக் அவுட் கொடுக்குறப்போ 3000 மட்டும் பே பண்ணால் இதுவும் வந்து ஃப்ரீயோட சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுலேயே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து பை ஒன் கெட் ஒன் கொடுத்தேன் இல்லையா? இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரொமோஷன் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதில் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் இதில் வந்து ஆடி சேல் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டைப் என்ன, இதில் இப்போ வந்து நம்ம பை ஒன் கெட் ஒன்ற மாதிரி பார்த்தோமா, அதுலேயே வந்து கூப்பன் கொடுக்கலாம், இல்லை வந்து டிஸ்கவுண்ட் கோடு கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ டிஸ்கவுண்ட் கோடு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் ஸ்டார்ட் டேட் எண்டு டேட்லாம் கொடுத்துட்டு இங்கே வந்து டிஸ்கவுண்ட் கோடு அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆயிரும். இந்த வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி பண்ணணும். மினிமம் குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி வாங்கினா இந்த டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் ஆகும். என்ன ப்ராடக்ட்டுக்கு இப்போ வந்து நான் நம்மளோட போலோ நெக் டிஷர்ட் கொடுத்துடலாம். ஸோ மற்றபடி எதுவும் போட தேவையில்லை, இது மட்டும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இங்கே வந்து அப்ளை டு, ஸோ டிஸ்கவுண்ட்டு 10% எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் 20% அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டா இல்லை சீப்பஸ்ட் ப்ராடக்டா ஆர்டர் பண்ணுற ப்ராடக்டா அப்படின்றது கொடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து, ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஸ்டார்ட் டேட்டும் எண்டு டேட்டும் கொடுத்துக்கோங்க. நான் 5ஆம் தேதியிலேருந்து இந்த மந்த் வந்து 31 வரைக்கும் கொடுத்துட்றேன். சேவ். ஸோ நான் அகைன் ஷாப்பில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஷாப்பில் போலோ நெக் டிஷர்ட் பை நவ். ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். போலோ நெக் டிஷர்ட் மட்டும் செக் அவுட் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் டெலிவரி அதை எடுத்துகிட்டு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் கோடு வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த டிஸ்கவுண்ட் கோடு வந்து எதுனா இந்த டிஸ்கவுண்ட் கோடு தான் வந்து அந்த டிஸ்கவுண்ட் கோடு. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து உங்களோட பேஜில் வந்து தெரியப்படுத்தினா போதும். ஸோ அவங்க வந்து இந்த கோடு யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் வாங்கிப்பாங்க. 10-20%. இங்கே வந்து நான் பேமெண்ட் மெத்தட் கனெக்ட் பண்ணலை, அதனால நான் இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட மெயின் விண்டோவில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் மற்றதும் கூப்பன்ஸோடது யூஸ் பண்ணணும், லாயல்ட்டி கார்டோடது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஓடோவில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓடோவில் இருக்க கூப்பன்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.